அன்றைய இரவு முடிகிறது. முந்தைய இரவு லூயிஸின் கனவுகளால் நிறைந்த இரவாக டைரஸுக்கு மாறி போனது. அவளை எப்படியும் அடந்தே தீருவேன் என்று தீர்மானத்துடன் காலையில் எழுந்தான். டைரஸ் இதுவரை ஆசைப்பட்ட எந்த பெண்ணையும் விட்டதில்லை. பொருளுக்கு ஆசைப்படாதவர்களை தன் அதிகார பலத்தை காட்டி பலவந்தமாக தூக்கி வருவது அவன் பழக்கம். ஆனால் லூயிஸை அப்படி தூக்கி வர அவள் இந்த நாட்டின் சாதாரண குடிமகள் அல்ல. அரசின் ராஜ பிரதானியின் மகள் மட்டுமல்ல, அரச படையின் முக்கிய தளபதிகளின் ஒருவரான நிக்கோலின் காதலி. நிதானமாக தந்திரத்தின் மூலம்தான் லூயிஸை அடைய முடியும் என யோசித்தவன் தன் அண்ணன் அரசன் வேகன் அரண்மனை ஆலோசனை கூட்டத்தை நோக்கி நடந்தான். ஆலோசனை கூட்டத்தில் அரசன் வேகன் மந்திரிகளுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கிறார். அங்கு வந்த டைரஸை கண்டவுடன், தன் அரசவைக்கு ஒரு நாணம் வராத நம் தம்பி என்று தன்னை தேடி வந்திருக்கிறார் என்றால் ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கும் என்பதை புரிந்து கொண்ட வேகன் உடனே தன் அமைச்சர்களை பார்த்து, நீங்கள் செல்லுங்கள், நாளை சந்திப்போம் என கூறி அனுப்பிவிட்டு, என்ன டைரஸ், ஏதாவது முக்கியமான விஷயமா? இல்லாவிட்டால் இந்த பக்கம் வரமாட்டாயே, என்ன விஷயம் என்று கேட்க டைரஸ் வேகனிடம், அண்ணா, நான் திருமணம் செய்து கொள்ள முடிவு செய்துவிட்டேன் என நேரடியாக கூறினான். தான் எத்தனையோ முறை திருமணம் செய்து கொள் என்று வற்புறுத்தியும் திருமணத்திற்கு சம்மதிக்காத தன் தம்பி திடீரென வந்து திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறியதை கேட்ட வேகன் மகிழ்ச்சி அடைந்தார். நமது அரசுக்கு உட்பட்ட எத்தனையோ சிற்றரசர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் மகள்களின் சிறந்த அழகியே உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன் என்று சந்தோஷத்துடன் கூற, அண்ணா, பெண்ணே, நான் முடிவு செய்து விட்டேன் என்று கூறி அவள் நமது அரச பிரதானி ஹால்டோரின் மகள் லூயிஸ் என கூறினான். சரி, யாராக இருந்தால் என்ன, உன் திருமணம்தான் எனக்கு முக்கியம் என்று கூறிய வேகன், இன்னும் ஒரு வாரத்தில் ஹால்டோரின் மகள் லூயிஸ் உன் மனைவியாக இருப்பாள் என்று கூறினார். டைரஸின் திட்டம் தெரியாத நிக்கோல் லூயிஸ் வீட்டு பூங்காவில் லூயிஸுடன் சந்தோஷமாக பேசிக் கொண்டிருக்கிறான். அங்கு திடீரென்று வந்த டைரஸ் லூயிஸை விழுங்கி விடுவது போல் பார்த்து கொண்டு நிற்கிறான். எதிர்பாராமல் திடீரென வந்த டைரஸை கண்ட நிக்கோல், என்ன நண்பா, திடீரென இங்கு என ஆச்சரியத்துடன் கேட்க, முக்கியமாக ஒரு இடம் செல்ல வேண்டும். உன் வீட்டுக்கு சென்றேன், உன்னை காணவில்லை. இங்கேதான் இருப்பாய் என்று வந்தேன். சரியாக இங்குதான் இருக்கிறாய் என்று சமாளித்தபடி கூறியவன், சரி வா செல்வோம் என அழைக்க, சரி வருகிறேன் என்று டைரஸிடம் கூறி நிக்கோல் டைரஸுடன் நடக்கத் தொடங்கினான். நிக்கோல் லூயிஸிடம் பேசுவதை தன் மனம் சிறிது கூட ஏற்கவில்லை என்று நினைத்த டைரஸ் லூயிஸை திரும்பி ஒரு பார்வை பார்த்தபடி சென்றான். டைரஸ் பார்வையில் தெரிந்த வித்தியாசத்தை உணர்ந்த லூயிஸ் யோசித்தபடி தனது மாளிகை நோக்கி நடந்தாள். அரண்மனையில் அரசன் வேகன் தன் மனைவியிடம் ஏதோ சிரித்து பேசிக் கொண்டிருக்கிறான். சற்று தூரத்தில் அவர்கள் மகளான இளவரசி ஜேன் விளையாடிக் கொண்டிருக்கிறாள். 5 வயதானாலும் வயதுக்கு கூறிய அறிவு அவள் கண்களில் தெரிகிறது. அப்போது அங்கே டைரஸ் வருகிறான். சித்தப்பா என்று அவனிடம் ஓடி வருகிறாள். அவளை கையில் தூக்கியபடி சென்ற டைரஸ், என்னை நீங்கள் அழைத்ததாக காவலன் சொன்னான் என கூற, நாங்கள் இன்று ஹால்டோ வீட்டுக்கு சென்று லூயிஸை உனக்கு கேட்பதாக முடிவு செய்துள்ளோம் என்று அரசி கூற, சற்று யோசனை செய்த டைரஸ், நீங்கள் எதற்கு அங்கு செல்ல வேண்டும்? அவர் நம் கீழ் பணிபுரியவர், அழைத்தால் இங்கு வரப்போகிறார் என்று கூற, அது முடியாது. நமது மரபுப்படி யாராக இருந்தாலும் நாம் அவர்கள் வீட்டுக்கு சென்று பெண் கேட்பதுதான் மரபு என்று அரசன் வேகன் கூற, அவர் ஒரு சாதாரண அரச பிரதானி, நம் கட்டளைக்கு அவர்கள் அடிபணிந்துதான் ஆக வேண்டும் என்று டைரஸ் கூற, அரசனாக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் மரபு ஒன்றுதான், நாம் அவர்கள் வீட்டுக்கு செல்வதுதான் முறை. நீயும் எங்களுடன் வர தயாராகிக்கொள் என்று வேகன் கூறினார். உங்களுடன் நான் வரவில்லை, நீங்கள் மட்டும் செல்லுங்கள் என்று கூறிய டைரஸ் வேகனிடம்,
அப்புறம் ஒரு விஷயம். நான் கூறித்தான் நீங்கள் அங்கு செல்கின்றீர்கள் என்று எக்காரணத்தை கொண்டு ஹால்டோக்கோ அவன் மகள் லூயிஸ்கோ தெரியக்கூடாது என்று கூற, வேகன் ஏன் தெரியக்கூடாது என்று கேட்டார். தெரிய வேண்டாம், நீங்கள் தற்செயலாக லூயிஸை பார்த்ததாக கூறுங்கள். அவள் அழகை பார்த்து தம்பிக்கு பொருத்தமாக இருப்பதால் பெண் கேட்டு வந்ததாக கூறுங்கள். ஏன், எதற்கு பொய் சொல்ல வேண்டும் என்று அரசி கேட்க, காரணம் இருக்கிறது. ஒருவேளை அவர்கள் எனக்கு பெண் கொடுக்க தயங்கினால் பேசாமல் வந்து விடுங்கள் என்று கூறினான். டைரஸை சந்தேக கேள்விக்குறியுடன் பார்த்த வேகன் டைரஸ் மனதில் என்ன இருக்கிறது என்று புரியாமல் குழப்பத்துடன் டைரஸை பார்க்க, நான் சொன்னபடியே செய்யுங்கள் என்று கூறிய டைரஸ் அங்கிருந்து வெளியே சென்றான். அரண்மனையில் இருந்து புறப்பட்ட அரசன் வேகன், அரசி, இளவரசி ஜேனுடன் குதிரையை பூட்டிய சாரட் வண்டியில் ஏறி பிரதான வீதி வழியாக சென்றனர். அரசனின் சாரட் வண்டியை பார்த்த மக்கள் தலை குனிந்து வணங்கினார்கள். முன்னும் பின்னும் காவலர்கள் அணிவகுப்புடன் சென்ற குதிரைகள் பூட்டப்பட்ட சாரட் வண்டி ஹால்டோரின் வீட்டிற்கு முன் நின்றது.